அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து, பலப்படுத்தி, கனப்படுத்தி, தப்புவித்து நம்மை உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறாரே, அவர் எவ்வளோ நல்ல தேவன். அவரை நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும்படியாக ஒரு நல்ல நாமத்தை உடையவர். அவருடைய நாமம் தான் இயேசு என்ற நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இயேசு என்ற நாமத்தை நம்ம உயர்த்தலாமா? எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா, உம்முடைய நாமத்திற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை ரட்சிக்கும்படி நீ தந்த அந்த நாமத்திற்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களுடைய சாபத்தை எல்லாம் ஆண்டவரே அப்பா, அதை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீபா லஹந்தர சேமா ஹந்தரபு லோக ராதிபல சந்தரபல ரிகலபரபா. ஹல்லேலூயா. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினி தனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவராம். பின்னும் நேமியாம் கருணை நிலை வரமுண்டு நீதம் துதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம் நீயும் அன்பதாய் சேர்ந்தார் அனைத்துனை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். அதை பூண்டு கொண்டால்தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஹல்லேலூயா. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஹல்லேலூயா. பலரி பதரா ஹேமர சந்தரு கொலோரோ தியானி மக்கர புதரசே மகந்தரு கொலோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலரி பதரா ரீபலஹந்தரு கொலோரோ ஷிக்கரபா. அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன், எப்பொழுது பார்த்தாலும் நம்மை விட்டு விலகாதவராய் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வருகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீபா லஹந்தரசே மல்கரா தீபல சந்தரபல ரீகலபரபா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் சொல்லுங்க. ஹல்லேலூயா,
ஹalleluya, ஹalleluya. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ரீகாலா துரியா ரீபதர சேமஹந்தரபா. ஆண்டவரே உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எண்ணி முடியாத அதிசயங்களை, ஆராய்ந்து முடியாத காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில நீ செய்கிறவர் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு துதிக்கிறேன். ஹalleluya. ஓ ரகபல தீரபல ரிகபபபா. ஓ ரகபல தீரபல ரிகலபா. அன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் கேட்டார், உன் ஏக புத்திரனும் உன் ஏக சுதனும் நேசகுமாரனுமாகி ஈசாக்கை நீ அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கிற மலையின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்று சொன்னார். அவனுக்குள்ள உண்மையிலே ஒரு பலவிதமான கேள்விகள் எழும்பி இருக்கும். ஆனால் அவன் எந்த கேள்வியும் கேட்கல, தாமதம் பண்ணல, உடனே கீழ்ப்படிந்தான். அப்படியே அதிகாலையில கிளம்பிட்டான். ஆமென், ஹalleluya. ஊரா கபல தீரபல ரீகபர நம்ம குடும்பத்துல உண்மையிலே ஒரு சாக்ரிஃபைஸ் இல்லைன்னா, ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்தா அது கிடைக்குமான்றது சந்தேகம். யோனா 1ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் நினிவேக்கு போக சொன்னார். ஆனால் யோனா போகாம தர்ஷீஸ்க்கு போக கப்பல் ஏறினார். அதனால பாருங்களேன் எவ்வளவு குழப்பம். இது நமக்கு நல்லா தெரியும். புயல், பயம், குழப்பம் எல்லாமே உண்டானது. இந்த ஒரு யோனாவின் கீழ்ப்படியாமை முழு கப்பலையும் பாதித்தது. ஆமென், ஹalleluya. குடும்பத்திலே ஒரு நபர் தேவ திட்டத்துக்கு எதிராக இருந்தா அந்த சமாதானம் கெட்டு போய்விடும், குழப்பம்தான் உண்டாகும். ஆமென், ஹalleluya. ஒரு அக்கபல தீரபல ரிகபபா ரிபதர சேமஹந்தரபல ரிகலபரபா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு நான் கீழ்ப்படிவேன் ஐயா, உம்முடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. நீங்க என்ன சொன்னால் அதை செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வரும்போதுதான் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஹalleluya, ஹalleluya. ரிகபபா ரிபதர சேமஹந்தரபா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு துதிக்கிறேன். ஹalleluya. ஆண்டவரை உயிருக்குயிரா நம்ம நேசிக்கும் போதுதான் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய காரியத்தை கட்டளையிடுவார். ஆண்டவரை நேசிக்காம, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்க முடியாது. ஹalleluya. ரிகபபா ரகந்தர சேமஹந்தரபோ லோகா ரிபாதர சேமஹந்தரபல ரிகலவரபா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா, நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஹalleluya. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. சொல்லலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். சொல்லுங்களேன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை
என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு. சொல்லலாமா? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு. நீர் என்னுடையவள் என்று சொல்லி அழைத்தீரின் செல்ல பெயரை, அப்பா நீர் என்னுடையவர் என்று சொல்லி அழைத்தீரின் செல்ல பெயரை வளர்த்தீரு வளவாக, நாம மகிமைக்காக. சொல்லுங்க, வளர்த்தீரு வளவாக, நாம மகிமைக்காக. ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லலாமா? நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும், நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆண்டவரே, அப்பா இன்றைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய்கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே, நாங்கள் எங்களை அவ்வளவு உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாம் உம்மை நேசித்ததுனாலே தானே தன்னுடைய மகனை பலியாக செலுத்த முடிந்தது. இன்றைக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். அல்லேலூயா பலரி கபாபா ரிமஹந்தரோ கொலரோ ஷிக்கர பலரி கலபா. ஆண்டவரே உமக்கு நன்றி. நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறோம் என்று சொன்ன ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.